கர்த்தர் பண்றதாக இன்றைய வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. கர்த்தர் பண்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது, அந்த பெந்தெகோஸ்து நாள் வரும்போது எல்லாரும் 120 பேரும் ஒருமனப்பட்டு வந்து கூடுறாங்க. அங்கே கர்த்தருடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். அவங்க வல்லமையாக அந்நிய பாஷை பேசி ஒரு சாட்சியாக மாட்டுறாங்க. அந்த ஒருமனப்படும்போது தேவன் அங்கே இடைப்படுகிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒருமனம் வந்திருக்கோ அங்கெல்லாம் தேவன் கிருபை செய்திருக்கார். சங்கீதம் 133 பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது வேதம் சொல்லுது. ஸோ ஒரு மனத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனம் மூலமாக தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு மனத்தை ஆரம்பிக்கலாம். மெசேஜ் யாராவது வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் போய் நீங்கள் ஒரு மனமாக கற்றுட்டு வருவீங்கன்னா கண்டிப்பாக தேவன் விடுதலை கொடுப்பார். ஒரு சபையாக இருப்பீங்கன்னா சபையாக நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். இந்த வேளையில் அன்னைக்கு ஒரு மனம் வரும்போது தேவ வல்லமை ஊட்டப்பட்டுச்சு. இன்றைக்கும் நம்ம வீட்லேயோ சபையிலையோ ஓங்கெல்லாம் போதுமா ஒரு மனத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ஒரு மனம் வரும்பொழுது தேவன் வல்லமையாக அவங்க பயன்படுத்துவார். தடைகள் நீங்கும். உலகத்தில் எல்லா வீட்டிலுமே எல்லா சிறைச்சாலை விடு கொடுப்பார். எல்லா சிறைச்சாலையும் கட்டுகளும் அவுக்கப்படும். இந்த பூமியில் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பரிசுத்தமான சாட்சியுள்ள ஆளுக்கு தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவராக. ஆமென்.